சென்னை புதுப்பேட்டை தெற்கு கூவம் சாலையில் வீடுகளுக்கு முன்பாக கழிவுநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயலானி. தற்போது சென்னை புதுப்பேட்டை தெற்கு கூவம் பகுதியில் வீடுகளுக்கு முன்பாக கழிவுநீர் தேங்கியிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இது குறித்தான கூடுதல் தகவல்கள். ஸ்ரீதர், சென்னையின் முக்கிய பகுதியாக பார்க்கப்படுவது சென்னை புதுப்பேட்டை பகுதி. சென்னை புதுப்பேட்டை தெற்கு கூவம் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு முன்பாகவே தற்போது கழிவுநீர் என்பது குளம் போன்று தேங்கியிருக்கிறது. இதனால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். தற்போது அந்த காட்சிகளையே நம்மால் நேரடியாக பார்க்க முடியும். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை புதுப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய தெற்கு கூவம் சாலையில் இருக்கிறோம். இந்த சாலை முழுவதுமாகவே தற்போது கழிவுநீர் என்பது தேங்கியிருக்கிறது. சாலையில் மட்டுமல்லாது வீடுகளுக்குள்ளாக செல்லக்கூடிய இந்த வாயில்களிலுமே இந்த கழிவுநீர் என்பது குளம் போன்று தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பகுதியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட வீடுகள் என்பது இருக்கிறது. சுமார் 300க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த பகுதி முழுவதுமாகவே கழிவுநீர் என்பது குளம் போன்று தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். தற்போது நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சி என்பது குடிநீர் குழாயுடன் அந்த கழிவுநீர் என்பது தேங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒரு புறத்தில் குடிநீர் என்பதனை பொதுமக்கள் தற்போது பிடித்து வருகிறார்கள். அதற்கு அப்படியே அருகாமையில் கழிவுநீர் என்பது குளம் போன்று தேங்கியிருக்கிறது. அந்த கழிவுநீர் தேங்கியிருக்கக்கூடிய அந்த இடங்களில் கொசு உற்பத்தி என்பது ஏற்படுகிறது. குறிப்பாக காலை வேளைகளில் உருவாகக்கூடிய இந்த கொசுக்கள் என்பது நன்னீரில் உருவாகக்கூடிய இந்த கொசுக்கள் என்பது டெங்கு உள்ளிட்ட நோய் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதே போன்று கழிவுநீரில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த கொசுக்கள் என்பது பல வைரஸ் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அபாய சூழலில் இருக்கிறது. தற்போது நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகள் அதனை நமக்கு தெளிவாக உணர்த்தும். இந்த பகுதி முழுவதுமாகவே குடிநீருடன் கழிவுநீர் என்பதும் கலந்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக இப்பகுதி மக்கள் ஒரு சிலர் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நாம் நேரடியாக சில கருத்துக்களை கேட்கலாம். ஆமா, வணக்கம்மா, சொல்லுங்க, இது எந்த ஏரியா? எவ்வளவு நாளா இந்த பிரச்சனைகள் இருக்கு? எவ்வளவு சிரமங்களை சந்திச்சுட்டு வரீங்க? இந்த ஏரியா புதுப்பேட்டை சவுத் கோம் சாலை, சென்னை 2. இது ரொம்ப நாளாவே இப்படிதான் இருக்குதுண்ணா. ஃபுல்லா தண்ணி தேங்கி நிக்கிறதால எங்களால எதுவும் பண்ண முடியல. குழந்தைங்களுக்கு இதால இன்ஃபெக்ஷன் ஆகுது, ஜுரம் அடிக்குது, எல்லாமே வருது இந்த தண்ணியால. அதே மாதிரி இந்த ஊர் உள்ள யாரும் என்ன எதுன்னு பாக்குறது இல்ல. எதனா மீட்டிங் கட்சி ஊர்வலம் வந்தாதான் பெருகிறதுக்கு வராங்க. அப்படியே பெருகி ஒன்னா சேர்த்து விட்டு போயிடறாங்களே தவிர எங்களுக்கு நீங்க யாரும் வரமாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. வருஷத்துல ஒரு நாள் இங்க அந்த ஆறுல இருந்து தண்ணி மேலுக்கு வரும். அப்பவும் எங்களுக்கு பராமரிக்க ஆளும் யாரும் கிடையாது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இதால இன்ஃபெக்ஷன் ஒரு நாளை போல ஹாஸ்பிட்டல் சொல்லி வந்துட்டே தான் இருக்குது. ஜுரம் அடிக்குது, உள்ள எதனா இதாகுது, புண்ணு மாரி ஒரு டிரான்சாக்ஷன் மாரி வருது. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. நாங்களும் இதை பத்தி போய் பார்த்துட்டு சொன்னோம். சரி, ஏன் சார் இப்படி இருக்குது, எங்களுக்கு பெருகி விடுங்கன்னு. இவ்வளவு நாள் நீங்க இந்த ஊருல எப்படி இருந்தீங்க, அதே மாதிரி நீங்க இருங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு யார்கிட்ட சொல்றது, என்ன பண்றதுன்னு தெரியல சார். இப்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க இதை வச்சுன்னு. ரெண்டாவது இந்த ஊருல ஃபீட் பேக்கர் கிடையாது. இந்த ஊர்ல ஃபீட் பேக்கர் கிடையாது. குழந்தைங்க இதால ஆக்சிடென்ட் ஆகுது. வண்டி போற வர வண்டி எல்லாம் ரொம்ப ஸ்பீடா போகுது, ஸ்பீடா வருது. அதனால குழந்தைங்களுக்கு 2 குழந்தை, 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, 3 குழந்தைக்கு இங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதியா இருக்கு. முக்கிய சாலையிலேயே அமைந்திருக்கு. கழிவு நீர் சாலைகளையும் பெருக்கெடுத்து ஓடுது, வீடுகளுக்குள்ளேயும் இருக்கு. இது தொடர்பா அதிகாரிகள், இந்த ஏரியா எம்எல்ஏ, எம்பி இல்ல அதிகாரிகள், கவுன்சிலர் யாருக்கிட்ட சொன்னீங்களா? யாராவது பாத்தாங்களா? இல்ல, நாங்க இங்க இருக்கிறதே அவங்களுக்கு தெரியும் தானே. இந்த ஊர் உள்ள இத்தனை பேர், இத்தனை 74 வீடு இங்க இருக்குது, இத்தனை ஓட்டு நம்ம வாங்குறோம் அப்படின்றது தெரியும் தானே. எங்களை அந்த மாதிரி பாக்கல. இந்த ஊருக்கு கவுன்சிலர் யாரு, எம்எல்ஏ யாரு, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க யாருக்கிட்டயும் போய் இது வரைக்கும் சொல்ல, தான் போய் பார்த்தோம். அவர்கிட்ட தான் போய் சொன்னோம், இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு டாய்லெட் கிடையாது. எங்களுக்கு ஒரு 3 வருஷமா பாத்ரூம் கிடையாது. இப்பதான் பாத்ரூம் கட்டி 1 மாசம் ஆகுது. அதை என்ன பண்ணாங்க, ஓபன் பண்ணிட்டாங்க. ஓபன் பண்ணிட்டு சரி ஓபன் பண்ணிட்டாங்களே சொல்லிட்டு நாங்க பாத்ரூம் போனோம். லாக் பண்ணிட்டாங்க திடீர்னு. என்னன்னு போய் பார்த்ததுக்கு, நீ எங்க பாத்ரூம் போனியா அங்கேயே போ, ஆத்திக்கில தானே போனீங்க, அங்கேயே போங்க, எங்களால எதுவும் பண்ண முடியாது, நாங்க கட்சிக்கார வச்சுதான் ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. நாங்க என்ன பண்ணிட்டோம், இவ்வளவு இதுவா எங்க கிட்ட பேசுறீங்களேன்னு சொல்லிட்டு ஓடிச்சிட்டோம். நேரடியாகவே கேட்டோம். அதாவது இந்த பகுதியில் வீடுகள் முழுவதுமாகவே கழிவுநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பாக அதிகாரிகள் மட்டத்தில் தகவல் தெரிவித்து இதனை சரி செய்ய கோரி முறையீடு செய்தாலும் கூட முறையான நடவடிக்கை என்பது எடுக்கப்படுவதில்லை. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் யாரும் பார்வையிடுவது கூட இல்லை என்பதாக குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள்.
பொது கழிப்பிடம் என்பது இப்பகுதி மக்களுக்காக இங்கு கட்டப்பட்டு கூட அது திறந்தது 2வது வாரத்திலேயே மீண்டும் அவை பூட்டி வைத்து விட்டதாக குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள். இதனால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் தினசரி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நோய் தொற்று பரவக்கூடிய அபாய சூழல் என்பது நிலவுவதாகவும் குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள். எனவே இவர்களது கோரிக்கை என்பது இங்கு கழிவுநீர் தேங்காத வண்ணம் இந்த பகுதியை சுகாதாரமான முறையில் மேம்படுத்த வேண்டும் என்பது இவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. அதே போன்று முக்கிய சாலையாக இருப்பதால் வாகனங்கள் அதிக வேகத்துடன் செல்வதன் காரணமாக இந்த பகுதியில் ஒரு வேகத்தடை என்பது அமைக்க வேண்டும் என்பது பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஸ்ரீதர், களத்திலிருந்து நேரடி தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.